வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை ஒத்தி வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கேஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை ஒத்தி வைங்க, ஸோ எக்ஸாம் டேட் சேஞ்ச் ரிக்வெஸ்ட்டுக்காக ஒரு 5 வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா தொடரப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் தொடரப்பட்டாலும் எக்ஸாம் சென்டர் அலோகேஷன் பணிகள் எல்லாமே மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஹைகோர்ட் மதுரை கிளையில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் அக்டோபர் 12ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வை ஒத்தி வைங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே குறிப்பிட்ட மாதிரி நவம்பர் மாதத்தில் தாங்க இருக்குது. ஆனுவல் பிளானர் பிரகாரமாவது எக்ஸாம் வைங்க, அப்படி வைத்தாலே 4 வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வைக்கப்படும், 3 வாரங்கள் தள்ளி வைக்கப்படும். ஏன் ஆனுவல் பிளானர் பிரகாரம் வந்து உங்களால் தேர்வை நடத்த முடியல அப்படின்ட்டு டிஆர்பிக்கு விளக்கம் கேட்டு கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் மதுரை கிளையில் ஒரு 5 வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா பதியப்பட்டிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதற்கு தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்று மாலைக்குள்ளார வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. வழக்குடைய தன்மையை பொறுத்து எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்குமா நடக்காதா அப்படின்றத பொறுத்தும் நம்ம அடுத்தடுத்த தகவல்கள் வீடியோக்களில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு சாதகமாக தான் முடியும். எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. கோவை மாவட்டத்தில் தேர்வுக்கான முன்னேற்பாடுகளை முதன்மை கல்வி அலுவலகம் மேற்கொண்டு வருகிறது. இதற்காக மாவட்டம் முழுவதும் 28 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட கல்வி அதிகாரி இடைநிலை தலைமையில் கணபதி அரசு மேல்நிலைப்பள்ளி, சிஎம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, மணி மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட 28 மையங்களில் தேர்வு நடைபெற உள்ளது. தேர்வுக்கான அறைகள், பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு உள்ளிட்ட அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் நடைபெற்று வருவதாக கல்வி அதிகாரிகள் ஒரு பக்கம் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் ஒரு பக்கம் நடக்கும் அப்படின்ட்டு டிஆர்பி பிடிவாதம் பிடிச்சிட்ருக்கு. ஆனால் தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இறுதி கட்டத்தில் கண்டிப்பாக இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த அக்டோபர் 12ஆம் தேதி தேர்வு நடக்குமா நடக்காதா, ஸோ கேஸோடைய இறுதி தன்மையை பொறுத்து தாங்க அக்டோபர் 12ஆம் தேதி நடக்கும். எது நடக்குதோ இல்லையோ உங்களோட ஸ்டடீஸ் எல்லாமே ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே முடித்து வச்சுக்கோங்க. ஸோ பி ப்ரிப்பேர்ட், வெல் ப்ரிப்பேர்ட், எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. எப்போ ஒருவேளை அக்டோபர் 12ஆம் தேதி நடத்தப்பட்டாலும் தேர்வுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்வது உங்களுடைய பொறுப்பு. ஓகேங்களா? ஒருவேளை தள்ளி போனால் மகிழ்ச்சியோடு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டடீஸை நீங்கள் மும்முரமாக படிக்கலாம். கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது, தள்ளி போகணும் அப்படின்றத எல்லா ஆசிரியர் பெருமக்களுமே எதிர்பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கல்வித்துறை அமைச்சர் மட்டும் சிஎம் செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வஸ்ட் மெயில் போட்டிருக்காங்க, எக்ஸாம் டேட்டை போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மறுபரிசீலனை தான் இருக்குது. கண்டிப்பாக இதற்கு எல்லாத்துக்கும் ரிக்வஸ்ட் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. தமிழக அரசு டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. பிஜிடிஆர்பியில் இந்த தகவல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸும் கண்டிப்பாக உயர்த்த போகிறாங்க, பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.